திருமாவர்கள் சொல்லியிருக்காரு, கூட்டணியில் வந்து குழப்பம் செய்ய முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் வந்து எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க, இல்லாட்டா நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கட்சிகள் டிமாண்ட் பண்ண முடியாது. என்ன கொடுக்குறாங்களோ இதயத்தில் இடம் கொடுத்தா கூட வாங்கிக்கணும், உக்காந்துக்கணும். அதிமுக இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திமுக வந்து கூட்டணியே வேணாம், நீங்க தனியா போங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு நான் தான் சொல்லியிருந்த மாதிரி இது நிறைய தொழில் முதலீடுகள்லாம் வரப்போகின்றன, வேலைவாய்ப்பு பெருக போகின்றது, இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரப்போகிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்க போகிறாங்க. அப்போ அதெல்லாம் சமாளிக்கணும். அப்போ ஒரு டெப்டி சிஎம் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருந்தால் நல்லது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். திருமாவர்கள் சொல்லியிருக்காரு, கூட்டணியில் வந்து குழப்பம் செய்ய முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து அதிமுக விசிக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி அமையும்? ஏன்னா திமுக விசிக ஒரு வின்னிங் காம்போ, இதை தாண்டி எப்படி இந்த கூட்டணி அமையும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். இது வரைக்கும் வின்னிங் காம்போவாகத்தான் இருக்கின்றது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அமையலாம், அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அப்படின்றத தான் நான் சொல்லியிருக்கேன். கூட்டணி குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க, ஆனால் அது வந்து வெல்லாது, நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னா, சமீபத்தில் விசிகாவில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, மதுவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு முன்னாடியே அவர் பேசியிருந்தார், இந்த மாதிரி மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் அதிமுக பங்கேற்பதாக இருந்தால் இணைந்து போராட தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படிங்க கூட்டணிக்குள்ளே இருந்துன்னு நீங்கள் வந்து ஆளுங்கட்சி, சரி நீங்கள் அதிமுகவோட சேர்ந்து போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்றத விட்டுருங்க, விசிகா தனியாகவே போராட்டம் பண்ணுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆளுங்கட்சி அவங்க வந்து மதுக்கடைகளை முழுமையாக மூடுவதென்று சாத்தியமில்லை அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து. அப்படி ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்கன்னா கூட்டணிக்குள்ள குழப்பத்தை பண்ணுறது எப்படி? எதிர்கட்சிகளா இல்லை கூட்டணி கட்சிகளாவா? அடுத்தது இந்த முருகன் மாநாட்டு தீர்மானங்கள், இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வந்து என்ன கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து மத பிரச்சாரத்தை அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆசிரியர் வீரமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இது இந்து அறநிலையத்துறை அப்படின்றது வந்து கோவில் பாதுகாப்பு, வரவு செலவு இதுக்கு தானே தவிர இந்து மத பிரச்சாரத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது வரைக்கும் திமுகவை எதிர்த்து பல ஆண்டு காலம் எந்த கருத்தையும் சொல்லாத மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களே இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஏதோ சம்திங் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? அடுத்தது இது வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டா மாதிரி இருக்குது. இதுதான் வந்து திமுக மீது இதுவரைக்கும் தோழர்கள் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து நடுவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கும் கூட்டணிக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரோட தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போது திமுகவை பார்த்து ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போவே உங்களுக்கு ஏதோ தெரியுது இல்லையா? இந்த மாதிரி குற்றச்சாட்டை அதிமுக மீது கூட அவங்க அந்த அளவுக்கு வச்சதில்லை. இப்போ கூட்டணியில் இருந்துக்கினே வைக்கிறாங்கன்னு சொன்னால், ஏங்க இன்னும் கூட்டணியில் குழப்பம் வெளிலேருந்து தான் வருதுன்னு என்ன நம்ப சொல்கிறீங்களா? உள்ளுக்குள்ளே இருந்து இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ரவிக்குமார் அவர்கள், அவர் வந்து இந்த முருகன் மாநாட்டு தீர்மானங்களாகட்டும் இதை வந்து தொடர்ந்து கண்டித்து வருகின்றார். அதுலேயும் ஒரு ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டனத்துக்குரியது அப்படின்னே போட்டிருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிலியேட்டரியாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் வந்து அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கார் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, இப்போ வந்து முதல்வராக அவருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி கட்சி தலைவராக கூட்டணி தலைவராக சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அது எக்ஸாக்டாக நான் ரிப்பீட் பண்ணல, பட் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, கூட்டணி கட்சிகளை வந்து கூடவே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஏன் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அப்புறம் யார் என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் என்ன நிர்பந்தம் இருக்குது சொல்லுங்கள், பதில் சொல்லுங்களேன். நான் முடிவு பண்ணிட்டேங்க, நான் இங்கே தான் அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது நிர்பந்தமே கிடையாது. யார் வேணால் எதை வேணால் சொல்லிட்டு போகலாம்ப்பா, நம்ம கூட்டணி அப்படியே இருக்கும், அப்படி தானே இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி சொல்லும்போது தான் அப்போது இது வந்து ஏதோ சமிங்கைகள் மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அதுக்கப்புறம்
திருமா அவர்களுடைய அந்த மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்றது அது எவ்வளோ சுகராக நடத்துவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ கூட்டணியில் இருக்கவங்களே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பக்கம் டோலர்ஸ் வந்து வேலையில்லா திண்டாட்டம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்பரேஷனில் வந்து எல்லாத்தையும் அவுட் சோர்சிங்கில் கொடுத்துட்டாங்க, கான்ட்ராக்டில் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து இடஒதுக்கீடு பாதிக்கப்படுகின்றது. அவங்களுக்கு வந்து சம்பளமே கொடுக்கறது சரியாக கொடுக்கறது இல்லை, அந்த சம்பளம் பத்தாது. அவங்கள வந்து நிரந்தர தொழிலாளர்களாக்கி 28,000 மாதம் சம்பளம் கொடுக்கணும். இப்படிலாம் போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரு? அதிமுக. அவங்களே குழப்பம் பண்ண மாட்டேன்றாங்க, உள்ளுக்குள்ள இருக்கவங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதனால தான் நான் சொன்னேன் அணிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் நிரஞ்சன். நீங்கள் சொன்னீங்க வின்னிங் காம்போ அப்படின்னு. சரி ரைட்டு, 2026 தேர்தல் இதில் வந்து திமுக கூட்டணி, இந்த கூட்டணி எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அப்போ அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. இன்னொரு 5 வருடம் எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து உட்கட்சியில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. நீங்கள் அவங்கள கொண்டாந்து சேருங்க, இவங்கள கொண்டாந்து சேருங்க, அதிருப்தி திருப்தி இப்படின்லாம் ஓடிங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? அடுத்த 5 வருஷமும் சென்ட்ரல்லையும் சப்போர்ட்டு கிடையாது, அங்கேயும் பகச்சிக்கணும், ஸ்டேட்லேயும் ஆட்சி கிடையாது. அப்போ என்ன ஆகும்? அப்படியே அதிமுக கட்சின்றது கட்சி அமைப்பு இருக்கும், அந்த சின்னம் இருக்கும், இவர் பொதுச் செயலாளராக இருக்கலாம், ஆனால் அந்த பலம் இருக்குமா? வாக்குகள் குறையும் இல்லையா? ஏற்கனவே விக்கிரவாண்டியிலே நம்ம பார்த்துட்டோம். இவர் வந்து நான் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பெருவாரியான அதிமுக வாக்குகள், ஏன்னா அதிமுகவுக்குன்னு வாக்கு வங்கி இருக்கு, அதுதான் திமுக பக்கம் போயிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ என்ன ஆகும்? ரைட்டு, ஐயா இனிமேல் இதை நம்பினா பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜாடா திமுக பக்கம் வாக்குகள் நகர ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த பதவியில் இருக்கவங்க பெரிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த பக்கம் போகலாம், இல்லை வேற கட்சிகளுக்கு போகலாம். இப்போ சொல்லுங்க நிரஞ்சன், அதிமுக அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த இடத்தை நிரப்ப போவது பாஜக தான். ஏன்னா பாஜக ஆதரவாளர்கள் இந்த பக்கம் போகிறது கிடையாது. சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 2024 எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னு. அப்போ எலிமினேட் ஆயிடுச்சு ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்தை நிரப்ப போவது பாஜக தான். ஏன்னா சென்ட்ரலில் அவங்க பவரில் இருக்காங்க. அதனால அப்போ ரைட்டு, இந்த இடத்த நாம பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விகரஸாக வேலை பார்ப்பாங்க. அப்போ தமிழகத்தில் இந்த பைப்போலார், இது இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் வந்து பாஜக அப்படின்னு ஆயிரும். நிரஞ்சன், பிரதான எதிர்க்கட்சி பாஜக அப்படின்னு ஆகிப்போச்சுன்னா, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் வந்து எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க, இல்லாட்டா நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பாஜக பக்கம் இவங்க போக முடியாது. இல்லைன்னா மறுபடியும் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி, அது எந்த அளவுக்கு போச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ 26க்கு பிறகு இந்த கட்சிகள் டிமாண்ட் பண்ண முடியாது. என்ன கொடுக்குறாங்களோ, இதயத்தில் இடம் கொடுத்தா கூட வாங்கிக்கணும், உக்காந்துக்கணும். அப்போது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இவங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? மாற்று வழி அதிமுக. அதிமுக இங்கே ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கணும். கொஞ்சம் பவர் குறைஞ்சாலும் அதுதான் எதிர்க்கட்சி அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு ஃபியூச்சர். அதிமுக இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திமுக வந்து கூட்டணியே வேணாம், நீங்கள் தனியாக போங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து திமுகவுடைய இன்ட்ரெஸ்டா அதிமுகவுடைய இன்ட்ரெஸ்டா அப்படின்றத விட கூட்டணி கட்சிகள், முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் அணி மாறுவது அப்படின்னு. ஆஸ் ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் இங்கே வரும்போது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இந்த இவங்க வந்து 6+4+1 இப்படி போனீங்கன்னா சரி வராது, 5+5+1 அப்படி தான் சரி வரும், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் வந்து 2026 திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறுகின்றது, அதிமுக தோற்று போயிட்டாலும் கூட்டணி கட்சிகளை அவங்க வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, ஏன் திமுக வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை விலக சொல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விலக சொல்லும்னு நான் சொல்லலை, விலகினாதான் அவங்களுக்கு ஃபியூச்சர்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. 2026 திமுக அமோக வெற்றி பெறுகிறது நிரஞ்சன். அதுக்கப்புறம் 29 பாராளுமன்ற தேர்தல் வருதுல்ல, அப்போ இவங்க கேட்ட சீட்டு கொடுப்பாங்களா? நீங்கள் எங்கள் கூடவே வேணாங்க, பாஜக தான் இருக்குதுங்க, நாங்கள் இங்கே போட்டி போட்டுக்கிறோம், அதிமுகன்னு ஒன்று இல்லை இல்லை வேணா தனியாக போய் நில்லுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? வேறு இடம் இங்கே கிடையாது. இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் பாஜக கூட சேர முடியாது, மாற்று வழி அதிமுக. ரைட்டா? பாஜகவோட அவங்களால சேர முடியாது. அதிமுக இங்கே இல்லை அப்படின்னும் போது
வேற வழியில் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நாங்கள் தான் இருக்கணும். இல்லை உங்களுக்கு கூட்டணி கிடையாதுப்பா, இந்த கூட்டணியில் இருக்கீங்க, சீட்டு கிடையாது, இதயத்தில் தான் இடம்னாலும் வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மீதமுள்ள சீமான் கட்சி, இந்த விஜய் கட்சி அவங்கலாம் அடையங்க நீங்கள் வேற. அதான் நான் சொல்லிட்டேன் முதலே, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு. பரவாயில்லையா? தேமுதிகான்னு ஒன்று இருக்குது, அது நீங்களே விட்டுட்டீங்க பாருங்க. அது அதிமுக கூட தானே இருக்கு. இல்ல அதிமுக ஒண்ணு இல்லைன்னும் போது தேமுதிக, அதிமுகவே ஒண்ணு இல்லைன்னா தேமுதிக என்ன ஆகும்னு கேட்காதீங்க. இருந்தாலும் ஒரு மக்கள் நல கூட்டணிக்கு மறுபடியும் அதே மாதிரி வந்து எப்படி தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மக்கள் நல கூட்டணியா? மறுபடியும் அந்த காமெடி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு தான் ஜனங்கள்லாம் யோசிப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொன்னேன், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தா கூட்டணி கட்சிகளுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு. சரி, இதுக்கான அறிகுறிகள் நிறைய தெரியுது நிரஞ்சன். ஆனால் அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இப்போ பாருங்கள், இந்த கான்ட்ராக்ட் இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டு இதில் வந்து எல்லாமே வந்து இடஒதுக்கீடு இல்லாமல் இந்த பதவிகள் நிரப்பப்படுகின்றன. இதெல்லாம் இப்படி நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்து எல்லாரும் குரல் கொடுத்தோம், திமுகவும் குரல் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க இப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் இதையெல்லாம் அதிமுக ஒன்றும் பண்ணுற மாதிரியே தெரியல. அவங்க வந்து திருப்பி திருப்பி அண்ணாமலை பெரிய ஆளே கிடையாது, இதைத்தான் பேசி நிற்கிறாங்க. ஏங்க நீங்கள் 2026 தேர்தலில் வந்தால் யாரை எதிர்த்து போட்டி போடணும்? என்ன பாஜக ஆளுங்கட்சியாக இருக்குது தமிழ்நாட்டில்? அதிமுக தானே இருக்குது. அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் குறை சொல்லணும், அவங்க பண்ணுறது எது சரியில்லை இது சரியில்லை அப்படின்றத விட்டுட்டு இப்போ அந்த ஃபார்முலா ரேஸே எடுத்துக்காங்க. இதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க. அண்டு பாஜகவில் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த இன்னொரு பாயிண்ட்டையும் எடுத்தாங்க. அதிமுகவில் சேர்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, செய்தியில் அது வரல. பாஜக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இருங்காட்டுக்கோட்டையில் ட்ராக் இருக்கும்போது இங்கே பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஏதோ அவங்க பண்ணுறாங்க, நாங்கள் எது கேஸ் போட்டோம், அந்த அளவில் தான் இருக்கே தவிர, யோசிச்சு பாருங்கள், திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படி தான் நாங்களும் ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னு இருந்தாங்களா? அந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தெருவில் இறங்கி போராடலை. இவ்வளோ ஏங்க சொன்னால் சிரிக்கக்கூடாது, இது மதுவை ஒழிக்க வேண்டும்னு போர்டெல்லாம் பிடிச்சின்னு வேறு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? யாரை சொல்கிறீங்க சார்? திமுக சொல்கிறேன், எதிர்கட்சியாக இருக்கும்போது. எல்லாருமே அப்பப்போ பண்ணுவாங்க. அதான் அதிமுக இப்போ எதிர்கட்சி தானே. எதிர்கட்சி தான் மதுவை ஒழிக்கணும்னு போராடணும், ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இல்லை அதை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லணும். இதுதான் டெம்ப்ளேட். இப்போ இவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்கல்ல, அப்போ இவங்களும் அந்த போர்டை பிடிச்சி நிற்கணும்ல. திரும்ப சொல்கிறாருல வாங்க இணைந்து போராடலாம் அப்படின்னு. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போ எதிர்கட்சியாக எந்த வேலையுமே பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் 26 நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், எடப்பாடியோட சாமர்த்தியம் திறமையை பாருங்கள் அப்படின்லாம் சொன்னால் எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. துரைமுருகன் மாற்றம், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கான விளக்கம் என்ன சார்? அதாவதுங்க, அரசியலில் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது, இது நான் சொல்லலை, முதலமைச்சர் அவர்களே சொல்லிட்டு போயிருக்காருங்க. அண்டு இன்னைக்கு தமிழக அமைச்சரவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு இருக்கவங்க ரொம்பவே கம்மிங்க. அதுக்காக எல்லாமே 20 வயசு 25 வயசா அப்படின்னு கேட்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் வந்து அப்படி ஒரு இளம் தலைமுறை அப்படித்தான் இருக்காங்க. 40 to 50 அந்த ஏஜ். அதான், ஏன்னா 20 வயசில் அமைச்சர் 25 வயசில் அமைச்சர் அதெல்லாம் வந்து டூ மச்னு வச்சு, முதல்ல 20 வயசில் நீங்கள் ஆக முடியாது, வேறு விஷயம். பட் சொல்கிறேன், ஸோ அவ்வளோலாம் எங்காலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அண்டு இதில் துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ நீர்வளத்துறை அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க. அவர் காலங்காலமாக பொதுப்பணித்துறை அமைச்சர், அதை ஏதோ இதுவாக்கி பொதுப்பணி அப்படின்னு ஏவா வேலு அவர்கள் பார்த்துட்ருக்காருங்க. ஸோ அப்போவே அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைக்கப்பட்டதா அப்படின்னா அப்படி பார்க்கல. அவர் வந்து மூத்தவர், பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டாங்க. கட்சி பணின்றது பெரிய பணி இல்லையா? அதனால் அவர் மேலே வந்து அமைச்சரவை பணி அப்படின்றதையும் தூக்கி வச்சா கட்சியை கவனிக்கணும் பாருங்க. ஏன்னா கட்சி நல்ல நிலைமையில் இருந்தால் தானே ஆட்சிக்கு வர முடியும். ஸோ 2026 அந்த விசிகால அவர் சொன்ன மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது, இந்த மாதிரி நிறைய அழுத்தங்கள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்குது. இப்போ முதல்ல மத்தியமாக இருந்தது, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றியமாகி மறுபடியும் மத்தியமாகி விட்டது. ஸோ இதையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா திறமையான ஒருத்தர் வேணும். அதனால் மேபி கட்சி பணிகளில் நீங்கள் வந்து இன்னும் அக்கறை செலுத்த வேண்டும், உங்களது வழிகாட்டுதல் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து இவங்க அஜிங்கா ரகனே அவரை வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அதனால் அப்படி ஒரு பாசிபிலிட்டி. அடுத்தது டெப்டி சிஎம் அப்படின்னா அது வந்து காலத்தின் கட்டாயம், என்னைக்கு இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து இதுக்கு முன்னாடிலாம் இந்த பேச்சு வரும்போது இந்த மாதிரிலாம் யாரும் பேசக்கூடாது அப்படின்வாங்க. இப்போ வந்து கனியவில்லைன்னு தான் சொல்லியிருக்காரு, கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லலை.
அது காலம் கனிவது பதில் சொல்லும்னு எடுத்துக்கலாம் அதை. அதான் அது கனிவது அப்படின்றது எப்போலாம் நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு பழத்துக்கும் நான் சொல்றது இந்த அக்ரிகல்ச்சரில் சொல்கிறேன், இது காயானது பழமாவதற்கு ஒரு காலகட்டம் உண்டு. அது மாதிரி அரசியலில் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இப்போ மாம்பழமாக பழுக்கணும்னா அது 3 நாள் அப்படின்னு கட்டாயமாக சொல்லலாம். ஆனால் அரசியலில் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஸோ அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு நான் அதான் சொல்லியிருந்த மாதிரி இது நிறைய தொழில் முதலீடுகள்லாம் வரப்போகின்றன, வேலைவாய்ப்பு பெருக போகின்றது, இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரப்போகிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்க போகிறாங்க. அப்போ அதெல்லாம் சமாளிக்கணும். அப்போ ஒரு டெப்டி சிஎம் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருந்தால் நல்லது. அதில் நம்பிக்கையானவர் அப்படின்னும் போது கழகமே குடும்பம், குடும்பமே கழகம், அதுலேருந்து ஒருத்தர் வருது. ஏன்னா இன்னைக்கு யாருமே வந்து யார் எடுத்த டெப்டி சிஎம்லாம் பேசலை, எப்போ கொடுக்க போறீங்கன்னு தான் கேட்டுனுக்கிறாங்க. அதனால் அதுவும் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு நடக்கலாம். ஏன்னா அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறாங்க, எப்படி சமாளிக்க போகிறதுன்னு தெரியல அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாருங்க. அப்போ சில பேர் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காலேருந்து திரும்பி வந்தோடனே அவங்களாம் நேரம் இங்கே வர போகிறாங்க, இங்கே வந்து பேசுவாங்க, இங்கே வந்து கையெழுத்து போடுவாங்க, இங்கே வந்து 1000 கோடி 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்வாங்க. அப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பெருக பெருக வேலை பளு அதிகமாகும். அப்போ ஒரு டெப்டி சிஎம் தேவை. அதனால தான் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு இது நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.